எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஎஸ் கீதா, விஎஸ்ஜி தமிழ் சேனல். சப்ஸ்கிரைப் ப்ரெஸ் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஎஸ் கீதா பேசுகிறேன். அன்பே பலம், மனிதமே துணை. பாகம் 7 நம்ம கேட்டோம். அவளும் கவிதையில் ஓட்டுநர் சொன்னார், அங்கே பாருங்கள் தேட்டர் மேலே இருக்கிற அதிசயத்தை அப்படின்னு சொன்னார். தேட்டர் முதலாளியும் பார்த்துட்டு வாய்ப்பிழந்து உட்காந்துக்கிட்டாரு. கணக்குள்ள என்னைக்கு இல்லாத அதிசயமாக இந்த ரோட்டில் இன்றைக்கி இவ்வளோ நெரிசலாக இருக்கே அப்படிங்கிறதையும் நாம் கேட்டுக்கிட்டோம். இதுக்கு மேலே பாகம் 8 நீ என்ன நடக்க போகுதுங்கிறத நாம் கேட்போம். நன்றி. சகுந்தலை வீட்டில் பாட்டி தாத்தா எல்லாரும் உட்கார்ந்துருந்தாங்க. அவங்க அப்பாவும் வந்திருந்தாங்க. அப்போ எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. சகுந்தலை அப்பா, அம்மா எப்படிம்மா இருக்கீங்க? அப்பா உடம்புக்கெல்லாம் பரவாயில்லையா? நான் கொஞ்சம் 2-3 நாள் வெளியவே இருக்க வேண்டியதாக போச்சு, எதுவும் கோச்சுக்க மாட்டீங்களே அப்படின்னு சொல்ல, அதுக்கு சகுந்தலை அப்பா நீங்கள் வராமல் போயிட்டீங்க. என்னுடைய ஸ்கூல் முடிஞ்ச கடைசி நாள் நீங்கள் இல்லைன்னு எனக்கு எவ்வளோ வருத்தமாக போச்சு தெரியுமா? அதுக்கு என்னடா பண்ணுறது, வேற வழி இல்லை, பார்த்து தான் ஆகணும் மணியறையெல்லாம். அப்புறம் அம்மா விசேஷத்துக்கு வராதனால அந்த விசேஷத்தை நானும் கலந்துட்டு வந்துட்டேன். நல்ல வேலை வண்டியிலேயே பத்திரிக்கை இருந்துச்சு, பார்த்துட்டு அந்த விசேஷத்தையும் முடிச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு சகுந்தலை அவங்க பாட்டி, ஏப்பா விசேஷத்துக்கு போகிறதா இருந்தால் எங்களையும் கூட்டிகிட்டு போயிருக்கலாமல்ல, நாங்கள் வீட்டில் எவ்வளோ சிரமப்பட்டு இருக்கோம்ல, எங்களுக்கும் 4 பேர்த்தையும் பார்த்த மாதிரி இருக்கும்ல அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவங்க தாத்தா, ஏப்பா நீ என்னதான் பிஸியாக இருந்தாலும் எங்களையும் கொஞ்சம் கவனிச்சுக்கலாம்ல அப்படின்னு சொன்னாரு. அப்பா உங்களையெல்லாம் கூட்டிகிட்டு போகிற அளவுக்கா நான் போனேன்? நான் ஒன்றும் விசேஷத்துக்குன்னு தனியாக போகலையே. நான் போனது தொழில் விஷயமா போயிருந்தேன். அங்கே போய் பாதி நேரத்தில் தான் எனக்கு விசேஷமே ஞாபகம் வந்துச்சு. நம்ம அந்த 3வது தெருவில் தள்ளி இருக்காங்கல்ல மணிகாரம், அவங்க தான் எனக்கு சொன்னாங்க. நல்ல வேலை பத்திரிக்கை வண்டியில் இருந்ததுனால, இல்லைன்னா உங்களை கூட்டிகிட்டு போயிருப்பல்ல. சரி வேணா வாங்க, மறுபடியும் நான் போவேன். விசேஷத்தை வீட்டில் உங்களை விட்டுட்டு நான் போயிட்டு மறுபடியும் வந்தேன்னா நம்ம வந்துடலாம் அப்படின்னு சொல்ல, நீ அப்பா வர வர என்னை பெத்தவங்களா பார்க்காம நீ எங்களை சின்ன பிள்ளையா பார்க்க ஆரம்பிச்சிட்டடா அப்படின்னு அவங்க அப்பா சொன்னாரு. எல்லாரும் சிரிச்சாங்க. அப்படியெல்லாம் இல்லப்பா, ஏப்பா அப்படியெல்லாம் சொல்ற, நீங்க போறதா இருந்தா சொல்லுங்க, விசேஷத்தை வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்ல, விசேஷமே முடிஞ்சிருச்சு, நாங்க யாரை பார்க்க முடியும்? விசேஷ வீட்டுக்கார மட்டும்தானே பார்த்துட்டு வர முடியும், ஊர்ல இருந்து வந்த சொந்த பந்தத்தை பார்க்க முடியாதுல்ல. அடா போப்பா நீ அப்படின்னு பாட்டி சொன்னாங்க. சகுந்தலை அப்பா, சரி விடுங்க, அது அப்புறம் பார்த்து பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சகுந்தலை அப்புறம் என்ன பண்ண போறதா இருக்க? லீவு முடிய போகுது அப்படின்னு அவரு கேட்க, அதுக்கு சகுந்தலை, நான் அப்படியே சொல்லி நீங்க கேட்டுட்டாலும் அப்படின்னு மனசுக்குள்ள பேசிக்க, அதுக்கு அவங்க அம்மா சகுந்தலையோட அம்மா, ஆமாமா முதல் சகுந்தலை சொல்றத கேட்டுட்டு தான் உங்களுக்கு மறுவேளை பாருங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவங்க அப்பா கோச்சுக்கிட்டாரு. ஏய் நீ சும்மா இருக்க மாட்ட, எப்ப பாரு எனக்கு எதிராவே ஏதாவது சொல்லிட்டு இருப்ப. இல்ல நான் எதிரா சொல்லல, நீங்க தான் சகுந்தலைக்கு எதிராவே பண்ணுவீங்க. அவ இதை படிக்கிறேன்னு சொல்லுவா, நீங்க எப்படி ஒன்று முடிவு பண்ணி வச்சிருப்பீங்க, அதை தான் சொல்லுவீங்க. அவளும் எல்லாத்தையும் மனசுக்குள்ள போட்டுட்டு கடைசியில நீங்க சொல்ற படிப்பை தான் அவளும் படிக்க போறா. இதுக்கு எதுக்கு சும்மா அக்கறையா இருக்கிற மாதிரி கேக்குறீங்க? கேக்குறதையெல்லாம் விட்டுட்டு என்ன படிக்கணுங்கிறத சொல்லுங்க அவளுக்கு அப்படின்னு சொல்ல, அதுக்கு சகுந்தலையப்பா, ஏய் நீ ரொம்ப பேசுற, பேசாம இரு, அப்பம்மா இருக்கிறாங்களேன்னு பாக்குற, இல்லைன்னா மட்டும் நீங்க என்ன பண்ணிடுவீங்க, போங்க நீங்களும் உங்க நாயமும் கொண்டுட்டு அப்படின்னு சொல்ல, அதுக்கு சகுந்தலை அவங்க பாட்டி, மா உன்னோட
உன்னோட ஆதங்கமெல்லாம் எங்களுக்கு புரியுது. அவன் எங்க பேச்சையே கேட்க மாட்டான், உன் பேச்சை எங்கம்மா கேட்க போறான்? எப்படியும் அவன் ஏதாவது படிக்க வைக்கணும் முடிவு பண்ணி வச்சுட்டு தான் பேசிட்டு இருக்கான். அது தெரியாம நீ வேற ஏமா கொந்தளிச்சிட்டு இருக்க அப்படின்னு பாட்டி சொன்னாங்க. அதுக்கு தாத்தா, ஆமாமா, இந்த வீட்டுல பேருக்கு தான் நம்ம பெரியவங்க, எல்லாத்தையும் அவன் தான் முடிவெடுப்பான். சகுந்தல, நீ ஏதாவது அதை படிக்கணும் இதை படிக்கணும்னு ஆசை வச்சிடாத. எதுக்கு உங்க அப்பா என்ன படிக்க சொல்றான்னு கேட்டுட்டு ஆசைப்படு. அதுக்கு சகுந்தலையப்பா, ஓஹோ, அடடடே, எல்லாரும் ஒன்னா கூடிட்டீங்க போல, அந்த வீட்டுல எல்லாரும் ஒன்னா இருக்கீங்க, என்ன மட்டும் இது சொல்றீங்களே அப்படின்னு சொல்ல. அதுக்கு சகுந்தலை, அப்பா அப்படியெல்லாம் இல்லப்பா, என்ன படிக்கணும்னு சொல்லுப்பா, அதையே நான் படிக்கிறேன். ஆனா நீங்க என்ன படிக்க சொல்றீங்களோ அதையும் நான் படிக்கிறேன். ஆனா எனக்கும் ஆசையா இருக்கு படிக்கிறது, அதையும் படிக்க விடுங்கப்பா அப்படின்னு சொல்ல. அதுக்கு சகுந்தலையப்பா கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தாரு. ரொம்ப நேரம் மௌனம் காத்துட்டு, சரிம்மா, நீ நான் படிக்க சொல்றத படிக்கிறேன்னு சொன்னதுனால விருப்பப்படுறதையும் படி அப்படின்னு அவரு சொல்ல. சகுந்தலை அவ்வளோ சந்தோஷப்பட்டா. இப்ப சொல்லுமா, நீ என்ன படிக்கணும்னு ஆசைப்படுற அப்படின்னு கேக்குறாரு. எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மூஞ்சிய பாத்துக்கிட்டாங்க. இது சகுந்தலையோட அப்பா தானா அப்படின்னு ஆச்சரியமா. அதுக்கு சகுந்தலா, எனக்கு டீச்சர் படிக்கணும்னு தான்ப்பா ஆசை அப்படின்னு சொல்ல. நீ டீச்சருக்கு படி, வாத்தியாருக்கு படி, எதுக்கு வேணாலும் படி, ஆனா ஆடிட்டர் படிச்சு நீ அந்த ஆபீஸ் தான் வச்சு வேலை பார்க்கணும். சகுந்தலை அப்பா ரொம்ப கண்டிஷனா சொன்னாரு. சகுந்தலையும் கொஞ்ச நேரம் தலை குனிஞ்சு அமைதியா இருந்தா. சரிப்பா, நீ சொல்றத நான் கேக்குறேன், ஆனா டீச்சருக்கும் என்ன சேர்த்து படிக்க வைக்கணும், அதை எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னா. சரிம்மா சரிம்மா, ஆனா வேலை ஆடிட்டர் வேலை தான் நீ பார்க்கணும் அப்படிங்கறதுல உறுதியா இருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. அவளும் மௌனமா இருந்துட்டா. அதுக்கு அவங்க அம்மா, அத்தை பாத்தீங்களா, இவ்வளவுதான், அப்பாவும் மகளையும் கையில பிடிக்கவே முடியாது, அவங்க என்ன முடிவு பண்றாங்களோ அதுதான், நமக்கெல்லாம் ஒரு வேலை இல்லை இல்ல. சரி வாங்க, நேரமாகுது, நாம போய் சாப்பிடுவோம், நீங்க 2 பேரும் 6 முறை பேசிட்டு வாங்க, அப்பாவும் மகனும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போயிட்டாங்க. தியேட்டர் முதலாளி கிட்ட நரேந்திரன் பேசினான். ஐயா வணக்கம், வர சொல்லியிருந்தீங்களா, சொல்லுங்க அப்படின்னு சொல்ல. அதுக்கு தியேட்டர் முதலாளி, நரேந்திரா, நானு இது ஸ்கூல்ல படிக்கிற டிராயிங், வரைகிற டிராயிங் இல்ல அப்படின்னு கொஞ்சம் சத்தம் போட்டுட்டேன், என்ன எதையும் மனசுல வச்சுக்க மாட்டியே அப்படின்னு தயங்கி தயங்கி வார்த்தைய பேசினாரு. அதுக்கு நரேந்திரன், நீங்க அப்படி ஒன்றும் தப்பா பேசலையே அப்படின்னு சொல்ல. இல்ல, அன்னைக்கு நீ போஸ்டர் ரெடி பண்ணும்போது நான் கொஞ்சம் கடுசா பேசிட்டேன் அப்படின்னு சொல்ல. இல்லைங்களே, அப்படியெல்லாம் பேசலையே அப்படின்னு நரேந்திர சொல்ல. உனக்கு ரொம்ப பெருந்தன்மை, இருந்தாலும் எதுவும் மனசுல வச்சுக்காத, நீ இந்த அளவுக்கு போஸ்டர் ரெடி பண்ணுவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல, இது என்ன தொழில் யுத்தின்னு எனக்கு தெரியல, உனக்கு எப்படி இவ்வளோ திறமை தெரியும்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்டாரு தியேட்டர் முதலாளி. அதுக்கு நரேந்திரன், ஐயா நான் சின்ன வயசுல இருந்தே நாடகம் இதெல்லாம் பண்ணுவேன், ஸ்கூல்ல 1ஆம் வகுப்பு 2ஆம் வகுப்பு ஸ்கூல் பிள்ளைங்களையெல்லாம் வச்சு நாடகம் நடத்துவேன், அதுக்கு பின்னாடி ஸ்க்ரீன் போடணுங்கிறக்காக இந்த மாதிரி 2-3 போஸ்டெல்லாம் நான் வெடிய நைட்டெல்லாம் உட்காந்து ரெடி பண்ணுவேன், கதைக்கு தகுந்த மாதிரி, அந்த பழக்கம்தான். அது போக ராஜேந்திர அண்ணங்கிட்ட தான் நான் எப்படி வரையணுங்கிற நுணுக்கத்தையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன், அவர் தான் சொல்லப்போனா எனக்கு ஒரு குரு மாதிரி அப்படின்னு நரேந்திர சொல்ல. இது வரைக்கும் நாம போஸ்டெல்லாம் கருப்பு வெள்ளையில தான் போட்டிருக்கோம், இப்பதான் நீ முறையா கலர் போஸ்ட் போட்டிருக்க, எனக்கு சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை, உண்மையிலே நான் கார்ல என்னையே அறியாம நான் வாயை பிளந்து உட்காந்துட்டேன்னா பாரு நரேந்திரா அப்படின்னு தியேட்டர் முதலாளி பொறுமையா சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அப்ப கணக்கு புள்ள கேட்டாரு, நரேந்திரா, கட்டுறதுக்கு கட்டை கயிறு எல்லாமே இங்க கிடக்குது, நீ எதுல கட்டுன அப்படின்னு சொல்லி அவர் கேட்க. அதுக்கு நரேந்திர, அது கட்டவெல்லாம் இல்லைங்க, நீங்க லைட்ஸுக்காக வச்சிருக்கீங்களா, அதுல கம்பி போட்டு நான் ஸ்க்ரூ நட்டெல்லாம் போட்டு டைட் பண்ணி வச்சிருக்கேன், காத்தடிச்சாலோ மழை வந்தாலோ ஒன்றும் ஆகாது, 1 வருஷத்துக்கு போஸ்ட் எந்த பிரச்சனையும் வராது, அது அழியவும் அழியாது அப்படின்னு அவன் சொன்னான்.
அதுக்கு கணக்கு புள்ள சொன்னாரு, அப்போ நீ மூங்கில் குச்சியிலையும் கைத்துலையும் கட்டையிலையும் கட்டலையா? நீ கட்டலையா? கட்டிருன்னு சொன்னதுக்கு பசங்கெல்லாம் சிரிச்சதுக்கு இதுதான் காரணமா? சின்ன பிள்ள பசங்க எதை சிரிக்கிறாங்கன்னெல்லாம் நான் நினச்சிக்கிட்டேன். சாரி நரேந்திரா, நீ மனசுல எதுவும் வச்சுக்காத அப்படின்னு கணக்கு புள்ள சொன்னாரு. நீங்க இப்படியே மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அவ்வளவுதான். நீங்கெல்லாம் பெரிய ஆள், அப்படியெல்லாம் என்கிட்ட சொல்லாதீங்க அப்படின்னு நரேந்திர சொல்ல, இல்லப்பா, ஆளு பெருசோ சிறுசோங்கிறது இல்ல, அந்த திறமை இருக்கு பாத்தியா, அதுதாயா உண்மையான பெரியது. உன் திறமைக்கு உண்மையிலே நாங்கெல்லாம் பயங்கரமா இது பண்றது அப்படின்னு அப்படியே ஒரு தியேட்டர் முதலாளி பூரிப்பா சொல்லிக்கிட்டு இருந்தாரு. நரேந்திரா, உனக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன், சொல்லு, உன்னை படிக்க வைக்கட்டுமா? இதுக்கு நான் அதை ஏதாவது பண்ணி ஆகணும், சம்பளமெல்லாம் கொடுத்தா கட்டுப்படி ஆகாது, அதுக்கு மேலே ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்ல, அப்போதான் கணக்கு புள்ள, இங்கே பாருங்க முதலாளி, என்னை மன்னிச்சுக்குங்க, நரேந்திரன் காலேஜ் ஃபீஸ் 3 வருஷம் படிப்பேன், நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு வாக்கு கொடுத்துட்டேன், நீங்கள் வேற ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு கணக்கு புள்ள சொல்ல, தியேட்டர் முதலாளி, அப்படியா, அப்ப நான் என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாரு. அதுக்கு நரேந்திரன், ஐயா, நான் ஒன்று சொல்லட்டுங்களா? நீங்க எதுவும் நினைச்சுக்கலைன்னா நான் ஒன்று கேட்கலாமா உங்ககிட்ட? இதை நான் உங்ககிட்ட உதவியா தான் கேட்குறேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு முதலாளி, சொல்லு நரேந்திரா, உனக்கு என்ன உதவி வேணாலும் கேளு, கண்டிப்பா நான் செய்யறேன் உனக்கு அப்படின்னு சொன்னாரு. இல்ல, நீங்க செய்யற உதவி எனக்கு இல்லைங்க, என் கூட இருக்கிற பசங்கள்லாம் என் கூட படிக்கணும்னு நினைக்கிறேன், என் கூட கல்லூரி வந்தா ரொம்ப சந்தோஷப்படுவேன், அவங்கெல்லாம் ரொம்ப வறுமையிலே கம்மியா இருக்காங்க, ஒருத்தர் பாத்திரக்காரர் பிள்ளைங்க, ஒருத்தர் இட்லிக்காரமா பிள்ளைங்க, இப்படியெல்லாம் கொஞ்சம் கஷ்டப்படுறவங்களா இருக்கிறாங்க. நீங்க எனக்கு செய்யற உதவி அது சேவையாகவும் இருந்ததுன்னா அது பயனுள்ளதா இருந்தாலும் சந்தோஷம்தாங்க அப்படின்னு நரேந்திர சொல்ல, தியேட்டர் முதலாளி கண் கலங்கி நின்னாரு. கணக்கு பிள்ளையும் கண் கலங்கி நின்னாரு. அப்போ நரேந்திரனுக்கு எதுவுமே புரியல, ஏன் இவங்க 2 பேரும் கலங்கி நிக்கிறாங்கன்னு யோசிச்சுக்கிட்டு நின்று இருந்தான். அப்புறம் தியேட்டர் முதலாளி, நீ உதவிமான்னு கேட்ட, ஆனா இது உதவி இல்ல, உண்மையிலே நீ எனக்கு எவ்வளோ நல்லது செஞ்சிருக்க தெரியுமா அப்படின்னு தியேட்டர் முதலாளி அப்படியே ஒரு இதோட சொன்னாரு. என்ன சொல்றீங்க ஐயா, எனக்கு புரியல அப்படின்னு நரேந்திர சொல்ல, அப்ப கணக்கு புள்ள சொன்னாரு, நீ எங்களை உதவி மட்டும் செய்ய சொல்ல, எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கடமை, இது எங்க கடமை, வறுமை இல்லாதவங்களை படிக்க வைக்கிறதுங்கிறது எவ்வளோ பெரிய பொறுப்பு எங்களுக்கு கொடுத்துருக்குற நரேந்திரா அப்படின்னு சொல்லி பெருமிதம் பட்டு தியேட்டர் முதலாளி, சரி நான் படிக்க வைக்கிறேன் அப்படின்னு தியேட்டர் முதலாளி சொன்னாரு. அதுக்கப்புறம் உனக்கு சின்ன பட்டணத்துல இருந்து ட்ரங்க் கால் வரும், நீ பேசு அப்படின்னு சொன்னாரு. சரிங்கன்னு நரேந்திர சொல்ல, அதுக்கப்புறம் தியேட்டர் முதலாளி, கணக்கு புள்ள, நீ போயிட்டு ராஜேந்திர ஏதாவது மனசுல வச்சுக்க போறாப்ல, போய் கூட்டிட்டு வாங்க, நான் சம்பளம் சேர்த்தி கொடுத்துட்றேன், ஏதாவது மனசுல நினைச்சுக்கிட்டு ஏதாவது கோபமா இருக்க போறாப்ல, எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கு ராஜேந்திரன் நினைச்சா, அவங்க வீட்லயும் கொஞ்சம் சொல்லி சமாதானம் பண்ணி எப்படியாவது ராஜேந்திரனை கூட்டு வந்துருங்க, சரியா அப்படின்னு சொல்ல, அதுக்கு நரேந்திரன், ஐயா நானும் போயிட்டு வரவா உங்க கார்ல அப்படின்னு கேட்க, சரின்னு தியேட்டர் முதலாளி சொல்ல, என்னங்க தியேட்டர் முன்னாடி போஸ்டர் பார்க்கறதுக்கு இன்னும் கூட்டமே குறையலையா, நீங்க போய் பார்க்கலையா, தியேட்டர் பக்கமே போகலையா அப்படின்னு கேட்க, என்னைக்கும் இல்லாத போஸ்டர் மட்டுமே பார்க்கறதுக்கு கூட்டம் நிறைய வருதுங்களா அப்படின்னு அவங்க மனைவி சொன்னாங்க. இத்தனை வருஷம் இல்லாத இப்ப பாருங்க அந்த போஸ்டர் பார்க்கறதுக்கு மட்டும் கூட்டம் வருது, ஆச்சரியமா அதிசயமா இருக்குல்லங்க அப்படின்னு சொல்லவும், அதுக்கு ராஜேந்திரன் ரொம்பவும் கோவப்பட்டாரு. ஓ, நீ கூட என்ன ரொம்ப மட்டம் தட்ட ஆரம்பிச்சிட்டல, அப்ப இத்தனை வருஷமா நான் செஞ்ச தொழில யாருமே போஸ்டர் பார்க்கலன்னு சொல்றியா? ஓ, இத்தனை நாள் நான் வரைஞ்சதுக்கு கூட்டமே கூடலன்னு சொல்ல வரையா அப்படின்னு கோவப்பட்டாரு. அதுக்கு அவங்க மனைவி, ஐயோ இல்லைங்க, நான் அப்படியெல்லாம் சொல்ல வரலங்க, அங்க என்ன நடக்குதோ அதைத்தாங்க சொல்ல வந்தேன் அப்படின்னு சொல்ல, அது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா, நான் வாழ்க்கையே முடிச்சுக்கலாம் நினைச்சிட்டு இருக்கேன், நீ அதை பத்தி பேசுறியா அப்படின்னு ரொம்பவும் கோபம் கொண்டாரு. அதுக்கு அவங்க மனைவி,
எதுக்குங்க கோவப்படுறீங்க? ஒருத்தர் நல்லா வளர்ச்சியா வளர்றது உங்களுக்கு சந்தோஷம் இல்லையா? தாங்க ஒரு கலைஞனுக்கு அழகு அப்படின்னு அவங்க மனைவி சொல்ல, அதுக்கு அவரு, அதெல்லாம் நான் சொல்ல வரல, மற்றவங்க வாழ்றதுல நான் என்னைக்கு குறுக்க நிக்கல, ஆனா என் வயிற்றுல அடிச்சுட்டாருல்ல முதலாளி, சம்பளம் தானே சேர்த்து கேட்டேன், இதனால் வரைக்கும் இன்னும் ஒரு 8 வந்து பார்க்கல பார்த்தியா முதலாளி? அவரு வராட்டி கணக்குள்ளையாவது அனுப்பலாம்ல. ஏங்க இப்போ உங்களுக்கு அங்க போகலைன்னு கோவமா, இல்ல சம்பளம் சேர்த்தி தரல அப்படிங்கிறது கோவமா? என்ன உங்களை புரிஞ்சுக்கவே முடியலையே, கோவமும் படுறீங்க அப்படின்னு சொல்ல, அப்போது கணக்கு பிள்ளையும் நரேந்திரனும் வந்தாங்க. அண்ணா, ராஜேந்திரண்ணா, நீங்க நல்ல வேலை வீட்டில தான் இருக்கீங்க, எங்க வெளியே போயிருப்பீங்களோன்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்ல, இப்ப கணக்குல, ராஜேந்திரா உனக்கு முதலாளி மேல கோவமா என் மேல கோவமா, என்கிட்ட ஏன் பேச மாட்டேங்கிற அப்படின்னு அவரு கேட்டாரு. அதுக்கு ராஜேந்திரா, உங்க மேல கோவப்பட்டு நான் என்னங்க பண்றது, நீங்களும் அங்க வேலைக்கு இருக்கீங்க, நானும் வேலைக்கு இருக்கேன், என்ன கொஞ்சம் சம்பளம் சேர்த்து கேட்டது தப்பா? நான் பொய் சொன்னேனா, திருடுனேனா, இல்ல ஏமாத்துனா? சொல்லுங்க. நேரடியா ஓனர்கிட்ட தானே, நான் முதலாளி கிட்ட தானே சம்பளம் சேர்த்து கேட்டேன், எதுக்காக என்னை வந்து ஒரு வார்த்தை கூட ஏன்னு கேட்கல, கேட்டுக்கவும் இல்லை. அப்படியெல்லாம் இல்லை, அவரு வேற ஒரு வருத்தத்திலையும் கஷ்டத்துலையும் இருந்தாரு, முதலாளிக்கு போய் என்னங்க கஷ்டம் அப்படின்னு ராஜேந்திரன் கேட்க, அது அண்ணா ராஜேந்திரண்ணா இங்க பாருங்க, அச்சக மிஷின் ரிப்பேர் ஆகிடுச்சான், உங்களை பார்க்கத்தான் முதலாளி கணக்குலைய அனுப்புனாரு, ஆனா பாருங்க அன்னைக்கு பிக்சர் போட்டி எடுக்கிற வேலை, அச்சக ரிப்பேர் ஆனது, அப்புறம் போஸ்ட் அடிக்கணுங்கிற ஒரே டென்ஷன், அதனால உங்களை பார்க்க வர முடியல. அதுக்கப்புறம் போஸ்ட் எல்லாம் அடிச்சு கூட்டம் வந்து ஏகப்பட்ட இது, என்னண்ணா நீங்களே கோச்சுக்கலாமா? இப்போ நாங்கள் 2 பேரும் எதுக்கு வந்திருக்கோம்னா, முதலாளி தான் அனுப்பிச்சாரு எங்களை 2 பேர்த்தையும் உங்களை கையோட கூட்டு வர சொல்லி, வாங்க வாங்க அப்படின்னு நரேந்திர சொல்ல, அதுக்கு கணக்குள்ள, ராஜேந்திரா கோவமெல்லாம் தூக்கி போடு, உனக்கு சம்பளம் தானே, வா நாம் எல்லாரும் சேர்ந்து பேசுவோம், சம்பளத்துக்காக நீ வந்து முதலாளி கோச்சுக்கலாமா? நீ சின்ன வயசுல இருந்தே வந்திருக்கல, உங்க அப்பா காலத்துல இருந்து நீ பெயிண்ட் பண்ணிட்டு இருக்கிற, போஸ்ட் அடிக்கிற, கோச்சுக்கிட்டு எப்படி இருக்கலாமா? வா கோச்சுக்காம வா, முதலாளி வர சொன்னார் உடனே, அவர் இன்னைக்கு வெளியூர் வேற போறாராம், வா ராஜேந்திரா அப்படின்னு கூப்பிட. நன்றி, வணக்கம். நான் உங்கள் VS கீதா. அன்பே பலம், மனிதமே துணை. மீண்டும் அவளும் கவிதையும் பாகம் 9 நாம் கேட்போம். நன்றி.